வெல்கம் டு அகிலா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள்லாம் வாங்கியிருக்கோம். அதோட வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எல்லாரும். இந்த மனை ஒன்று வாங்கியிருக்கோம். இது உட்டு மனை தான், ஆனால் சில்வர் பிளேட்டட் கோட்டிங் மாதிரி மேலே பேப்பரில் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இது சாமி உட்கார வைக்கிறதுக்காக நாங்கள் வாங்கியிருக்கோம். ரொம்ப நாள் ஆசை இது மாதிரி வாங்கணுன்னு. அது இப்போ தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பூஜையெல்லாம் நம்ம செய்யும்போது சாமியை கொண்டு நம்ம எங்கன்னா ஒரு இடத்துல தனியாக ஹாலில் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ பண்ணும்போது இந்த கோலம் போடுறதுக்காக இந்த டெக்கரேஷனுக்காக இது நான் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 கலரில் வாங்கியிருக்கேன். இப்படி வச்சுக்கலாம். இது க்ரீனில் ஒன்று வாங்கியிருக்கேன். 2 கலரில் வாங்கியிருக்கேன். முருகருக்கு ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்கேன். லாஸ்ட் டைம் க்ரீனில் வாங்கியிருந்தோம். இந்த தடவை மெரூன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மெரூன் வாங்கினோம். ஒரு கிரீடை ஒன்று வாங்கியிருக்கோம். இந்த சாமி ஃபோட்டோவுக்கு இந்த மாலை போடுறதுக்காக பஞ்சு திரியில் மாலை போடுறதுக்காக இது ஒரு 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். காட்டன், பியூர் காட்டனில் வத்தி கிடச்சிது, நல்லா இருந்துச்சு. அதனால் இது ஒரு 3 பாக்கெட் வாங்கியிருக்கோம். அப்புறம் மந்திரம்லாம் படிக்கும்போது தரையில் நம்ம போட்டு தரையில் உட்காந்து படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மனை போட்டு உட்காந்து படிக்கணும், இல்லைன்னா ஒரு பாய் மாதிரி உட்காந்து போட்டு படிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் இந்த 2 பாய் வாங்கியிருக்கேன். குட்டி மனை ஒன்று வாங்கியிருக்கேன், சாமி எதனா உட்கார வைக்கிறதுக்காக. இது இந்த மாதிரி இருக்கும். அடுத்து துளசி மாலை ஒன்று வாங்கியிருக்கேன். திருப்புகழ் புக்கு வாங்கியிருக்கேன். எதனா மந்திரம் படிக்கிறதுக்கும் சாமி அறையில் வைக்கிறதுக்காகவும் வாங்கியிருக்கேன். குட்டி குட்டி மாலைங்க. இது பஞ்சாக பேக்கெட்டாக தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு பேக்கெட்டில் ஒரு 5 மாலை இருக்குது. நல்லா குட்டியாக இருக்குது. சரி, நம்ம எப்போனாலும் இந்த கொலு வைக்கும் போதெல்லாம் கூட ஒரு சாமி கழுத்தில் ஒன்று போடுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஒரு மாலை, இது ஒரு மாலை. பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்குது மாலை. அடுத்து இந்த வெள்ளி சாமானம், பூஜை சாமானம் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக இது ஒன்று இருந்துச்சு. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்து சந்தனம் பியூர் சாண்டல் ஒரு டப்பா வாங்கிட்டு வந்திருக்கோம். இது பார்த்திங்கனாக்கா சாமிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணும்போது இதில் கொஞ்சம் பவுட்ரு மாதிரி போட்டு பண்ணலாம். நல்லா மனம் நல்லா சூப்பராக இருக்குது. இது ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். அடுத்து அபிஷேகத்துக்கு அரகஜா, புனுகு இல்லை சாமி மேலே கொஞ்சம் இதெல்லாம் தடவி விட்டோம்னாக்கா அந்த சாமி அறையே பயங்கர மனமாக இருக்கும். நல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அதனால் இது 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வஸ்திக்கு பூஜை அறையில். இது பிராஸில் கிடச்சிது. இது நான் இது வரைக்கும் பிராஸில் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை இது வரைக்கும். இது பிராஸில் கிடச்சிது. சரி, சாமி அறையில் மாட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். சாமிக்கு அடுத்து சாமிக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நகை வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பெரிய காசு மாலை வேணும்னு தேடிட்டு இருந்தேன். இது நல்லா பெருசாக கிடச்சிது. பெரிய காசு மாலை ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். அது கிடச்சதோன்னு வாங்கிட்டு வந்தேன். பெரிய காசு மாலையும் சின்னதாக கழுத்தில் போகிறதுக்கு சின்ன காசு மாலை கிடைக்கல. சரி, இது ஓகே, ஒரு இந்த ஜம்கி சொல்லுவாங்க இல்லையா, அதில் செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, சாமி கழுத்துக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். சாமியோட மந்திரம் மந்திரம் சொல்கிற இது நிறைய நான் வாங்கிட்டேன். வாங்கி அது ரிப்பேர் ஆகிட்டே இருந்துச்சு. 2-3 மந்திரத்தை அப்படியே கண்டினியூவாக நம்ம மாற்றினோம்னா அது ரிப்பேர் ஆகிடும். ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு தான், இல்லை இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இது வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா இதில் குரூப் A, B, C அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரி இருக்குது. நம்ம இங்கே A, B, C, Aயில் செலக்ட் பண்ணிட்டோம்னா இதில் இருக்கிற அந்த மந்திரமெல்லாம் வரிசையாக ஒரு 12 மந்திரம் இருக்குது. அது அப்படியே வரிசையாக பாடிட்டு வரும். இப்போ B அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டோம்னா இதில் இருக்கிற மந்திரம்லாம் பாடிட்டு வரும். C செலக்ட் பண்ணிட்டோம்னா குரூப் Cயில் இருக்கிற மந்திரம் பாடிட்டு வரும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளே என்ன இது வேணுமோ அதை நம்ம மாற்றி இந்த மந்திரத்தை பாட்டை பாட வச்சுக்கலாம்
அப்படின்னு சொன்னாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, அடுத்து பஞ்சகவ்ய விளக்கு வாங்கியிருக்கோம். இது வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்டு அப்படி நல்ல ஒரு மாதிரி இதாக போட்டிருக்காங்க. சரி வாங்கி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இதில் ஒரு 12 பீஸ் இருக்குது. அடுத்து ஸ்க்ரப்பரு. இது வந்து இது கொஞ்சம் ஸ்பான்ஸ் கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு. சரி பூஜை சாமானெல்லாம் தேய்க்கிறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினோம். இது வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்காக இது ஸ்க்ரப்பு வாங்கினோம். அடுத்து நம்மளோட சேனலுக்கு இந்த பவுலெல்லாம் வாங்கியிருக்கோம். ஒரு 6 பீஸ் வாங்கியிருக்கோம். இந்த குட்டி குட்டி பிளேட்டும் அதே மாதிரி ஒரு 6 பீஸ் வாங்கியிருக்கோம். நம்ம சேனலுக்காக வாங்கியிருக்கோம். மெஷர்மெண்ட்டு ஸ்பூன்ஸு, சர்விங்காக இந்த பவுல் இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த ஒரு 2 பவுல் வாங்கியிருக்கோம். சாமி ஸ்டாச்சு வைக்கிறதுக்காக குட்டி குட்டி மனை வந்து ஒரு 2-3 மனை வாங்கியிருக்கோம். அடுத்து ஜெர்மன் சில்வரில் இந்த ஒரு குட்டியாக ஒரு பவுல் வாங்கியிருக்கோம். பார்த்தா சொம்பு மாதிரியும் இருக்குது, கிண்ணம் மாதிரியும் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி எதுக்குன்னா இருக்கட்டும், சாமிக்கிட்ட வைக்கலாம், குலதெய்வ சொம்பு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். அடுத்து நிலவாசல் படியில் இல்லை சாமி ரூமில் எங்கன்னா இந்த மாலை மாட்டலாம்னு சொல்லிட்டு இந்த மாலை வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். சரி இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்தேன். ஒரு 2 பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். தனித்தனியாக செப்பரேட்டாக வாங்கிட்டு வந்திருக்கேன் 2 பீஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ண நீங்கள் நினச்சிங்கனாக்கா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. எங்களுக்கு நாங்கள் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய இதுவாக இருக்கும். தேங்க்யூ.